ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல இது மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கிழங்கு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுங்க. இது மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் இந்த குச்சி சிப்ஸுக்கு நறுக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணுங்க. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் மல்லியும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கார மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்துருக்குறேங்க. தோல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் கிழங்கு வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் மசாலா சொல்கிறேன். நீங்கள் கூடுதலாக செய்யும்போது கூடுதலாகவும் குறைச்சலாகவும் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 மிளகை பொடியாக நுணுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. அந்த மாவு வந்து அந்த கிழங்கு கூட கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டால் போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க. இது மாதிரி பிடிச்சி ஒரு 4-5 சேர்த்து போடுங்க. கரண்டி போட்டு திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா செவந்ததை எடுத்துடலாம். நம்ம பிளேட்டில் சேர்க்கும் போதே பாருங்கள், சவுண்டு நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.